ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் வளர்பிறை சேனல்லேருந்து பேசுகிறேன். நாங்கள் ஸ்ரீபெரும்புதூரில் வந்து மெரினா மீன் மார்க்கெட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மெரினா ஹோல்சேல் கடையில் ஹோல்சேலாக விற்பனை ஆகுது. இங்கே வந்து நான் இப்போ ரெண்டாவது முறையாக போகிறேன். ஃபஸ்ட் போகும்போது எடுக்கலை, இப்போ தான் போகும்போது எடுத்தேன். வாங்கலான்னு தான் போனேன். நல்லா இருந்தது எல்லாமே. நாங்கள் போனது வந்து வெனஸ்டே அன்றைக்கி போகிறோம். பிப்ரவரி 14 ஓப்பன் பண்ணாங்க. நாங்கள் இப்போ தான் ரெண்டாவது வாட்டியாக போகிறோம். இங்கே வந்து கொஞ்சம் எல்லா கடையில் விட இங்கே வந்து வாங்குறதுனால கொஞ்சம் விலை கம்மியாக தான் இருக்குது. நிறைய மீன் வகைகள் இருக்குது. என்னென்ன மீனுன்னு எனக்கே தெரியல, புதுசாக இருக்குது. 40 கடைக்கு மேலே இருக்குது. இங்கே நிறைய பேர் மீன் கட் பண்ணி தர தனியாக ஆள் இருக்காங்க. வாங்குகிற இடத்துலேருந்து கட் பண்ணி கொடுக்குறதுக்கு தனியாக ஆள் இருக்காங்க. வீட்டாண்ட வந்து விற்கிறவங்கள விட இங்கே போயிட்டு வாங்கணும்னா பாதி ரேட்டு கம்மியாக வருது. அவங்களே வெளியே வந்து அலசுறதுக்கு ஆள் இருக்குது. வங்கக்கடல்லேருந்து மீன் பிடிச்சிட்டு வந்து இங்கே சேல் பண்ணுறாங்க. நிறைய மீன் இருந்தது. எனக்கு என்னென்ன பேருன்னே தெரியல. கேட்டதுக்கு இவருக்கும் தெரியலன்னு சொல்கிறாங்க. இந்த மீன் தான் நாங்கள் வாங்கினோம். 150 சொன்னாங்க இந்த ரேட்டு 1 kg. இதே வெளியே வாங்கியிருந்தால் 300 ரூபாய்க்கு மேலே இருந்திருக்கும் இதோட ரேட்டு. இதுவே 2 கிலோ வாங்கினா 250 ரூபா சொன்னாங்க. பசங்க சாப்பிட மாட்டாங்க மெயினாக. நாங்கள் 2 பேர் தான் சாப்பிடணுன்றதுனால எங்களுக்கு 1 கிலோவே போதும் அப்படி சொல்லிட்டு 1 கிலோ வாங்கிட்டு வந்துட்டோம். இன்றைக்கி நிறைய பேர் வந்திருக்காங்க. சண்டே போனால் இன்னும் நிறைய கூட்டம் இருக்கும். இருக்கிறதுக்கு கூட இடம் இருக்காது சண்டே அன்னைக்கு. ஒரு வாட்டி போயிட்டு ரொம்ப ரோல் போட்டுட்டோம். நைட்டு போயிட்டு பிடிச்சிட்டு வந்து காலையில் 4 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க கடையை. சேல் இருக்குது. நிறைய பேர் இங்கே தான் வந்து இப்போலாம் வாங்குறாங்க. நிறைய வாங்கிட்டு போயிட்டு இப்போ நிறைய வாங்குறாங்க. மீன் வந்து உயிரோட தண்ணியில் போட்டு வச்சுருந்தாங்க. நல்லா இருந்தது. நண்டும் உயிரோட ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருக்காங்க. இப்போ இங்கே நாங்கள் நின்றுட்டுருக்கோம்ல, அங்கே கூட மீன் வந்து உயிரோடு இருக்குது. விரால் மீன் சொல்லுவாங்க. அது மீன் வளர்த்துறதுக்கும் ஆள் தனித்தனியாக நிறைய பேர் இருக்காங்க. வெளியே வாங்கிட்டு வந்தோடனே இங்கே வா, இங்கே வா, அங்கே வா, இங்கே வான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் சண்டே போனால் நம்ம தான் க்யூவில் நிற்கணும். அவங்க கூப்பிடவே மாட்டாங்க. சிக்கன் கடையும் வந்துட்டுருக்கு. இங்கே டிஃபன் கடை, இப்போ காய்கறி கடையும் ஓப்பன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸ்ரீபெரும்புதூருக்கு சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா வந்து வாங்கி பாருங்கள். விலையும் கம்மியாக இருக்குது. நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. எறா உரிக்க 40 ரூபா 1 கிலோவுக்கு. மீனுக்குன்னா 30 ரூபா வருது கட் பண்ணி தரத்துக்கு. பெராஞ்செல்லாம் எடுத்துகிட்டு அந்த இது பண்ணிடுறாங்க. நண்டு உரிக்க 40 ரூபா தான் சொல்கிறாங்க. நாங்கள் போகும்போது ஒரு 20 கடை தான் இருந்தது. ஞாயிற்றுக்கிழமை தான் ஃபுல்லாக எல்லா கடையுமே ஓப்பனில் இருக்கும். எறா தான் நிறைய இப்போ இருக்குது. ஏன்னா எறா தான் இப்போ கொஞ்சம் நிறைய கடைக்கு தான். அதுவும் ரேட்டு கம்மியாகவே இருக்குது. பெரிய எறா சைஸுக்கு ஏற்ற மாரி ரேட் இருக்குது. பெரிய எறா வந்து 360 ரூபா, சின்ன எறாலாம் வந்து 250 ரூபா 200 ரூபாயிலே இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வந்து விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும். எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள்.